அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவில் 2016 ஒரு 50 கேள்விகள் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோ பதிவில். இந்த வீடியோ பதிவில் ரிமைனிங் ஒரு 30 கேள்விகளை என்னங்கிறத பார்த்துடலாம். திருச்செந்திர் கலம்பகம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆப்ஷனில் பாருங்கள். திருச்செந்திர் கலம்பகம் என்னும் நூலை இயற்றியவர் ஈசான தேசிகருங்கிறது சரியான விடை. அடுத்தது பொறுத்துக. சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் யார்? வசன நடை வள்ளலார், தமிழ்த்தென்றல், தண்டமிழ் ஆசான். இது நம்ம பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருவோம். ஆப்ஷன் சி சரியான விடை. சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை, வசன நடை வள்ளலார் ஆறுமுக நாவலர், தமிழ்த்தென்றல் என்று போற்றப்படுபவர் திருவிக, தண்டமிழ் ஆசான் என போற்றப்படுபவர் காத்தனாருங்கிறது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, அதுவும் பொறுத்துக. தொன்னூல் விளக்கம் நாலடியார், திருவேங்கட அந்தாதி, மதுரை கலம்பகம். இதில் அப்படியே ஆப்ஷன் பாருங்க. ஆன்சர் கரெக்டு தான். அதாவது ஆப்ஷன் பி சரியான விடை. தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர், நாலடியார் சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. திருவேங்கட அந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார், மதுரை கலம்பகம் குமரகுருபரால் இயற்றப்பட்டது. அடுத்த ஒன்று பொறுத்துகதான். புத்தக சாலை, தீக்குச்சிகள், சிக்கனம். சிக்கனம்னாவே சுரதா ஞாபகம் வந்துடும். காடு வாணிதாசன் ஞாபகம் வந்துடுவாங்க. ஆன்சர் ஆப்ஷனில் பாருங்கள். ஆன்சர் கரெக்டு தான். புத்தக சாலை பாரதிதாசன், தீக்குச்சிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரகுமான், சிக்கனம் சுரதா, காடுங்கிறது வாணிதாசனால் இயற்றப்பட்டது. கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதனை கூறும் நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. புறநானூறுங்கிறது சரியான விடை. சீடைக்காக சிலேட்டு பணயம், முறுக்குக்காக மோதிர பணயம், காப்பிக்காக கடுக்கன் பணயம். இந்த பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கரெக்டு தான். கவிமணி தேசிக விநாயகம் அவர்களால் இயற்றப்பட்டது தான் இந்த பாடல். திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எந்த நூல்? இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பாருங்கள். அவர் எழுதாதது சத்தியவேத கீர்த்தனைகளுங்கிறது சரியான விடையாகும். குறிஞ்சித்திட்டு என்னும் நூலை இயற்றியவர் யார்? குறிஞ்சித்திட்டு அப்படின்னாவே பாரதிதாசன் அவர்கள் ஞாபகம் வந்துடும். வீரசோழியம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் யார்? வீரசோழியம் புத்தமித்திரரால் இயற்றப்பட்டது. ஆப்ஷன் பி சரியான விடை. நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படும் அந்த 10 பாட்டு நூல்களில் நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் எந்த நூல்? நெஞ்சாற்றுப்படைனாவே முல்லைப்பாட்டு நமக்கு ஞாபகம் வந்துடும். தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்து ஆண்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள்ங்கிறது சரியான விடையாகும். நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர் யார்? நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவர் அப்படின்னு அதாவது ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர் நச்சினார் கிணியராவார். சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ் உள்ளவற்றில் தமிழ்நாட்டில் பறவைகள் புகலிடங்களில் ஒன்று எந்த ஊர்? இதில் ஓல்டு புக்கில் இந்த பாடமே இருக்குது. ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா பறவைகள் புகலிடங்களில் ஒன்று வடுவூருங்கிறது சரியான விடையாகும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்டப்பெயர். பட்டுக்கோட்டையார் எவ்வாறு போற்றப்படுகிறார்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர் என்று போற்றப்படுகிறார். தேம்பாவணியில் வளன் என்னும் பெயர் சொல்லால் குறிக்கப்படுபவர். தேம்பாவணியில் வளன் என்னும் பெயரால் குறிக்கப்படுபவர் சூசை மாமுனிவருங்கிறது சரியான விடை. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர். இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. திருவிகாங்கிறது சரியான விடையாகும். பேராய கட்சி. பேராய கட்சினா காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய பின் தந்தை பெரியார் தம்மை இணைத்து கொண்ட இயக்கம் எந்த இயக்கம்? காங்கிரஸ் கட்சியிலிருந்து பெரியார் எதில் இணைத்து கொண்டார்னா நீதி கட்சியில் தம்மை இணைத்து கொண்ட. கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் யாருடைய ஞான ஆசிரியர்? கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் யாருடைய ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் பி சுந்தரம் பிள்ளையினுடைய ஆசிரியர் தான் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் ஆவார்.
புத்த பிரானின் பாதத்தில் எத்தனை சக்கர ரேகை உண்டு என சாத்தனார் புகழ்கிறார்? புத்த பிரானின் பாதத்தில் எத்தனை சக்கர ரேகைகள்? ஆன்சர் பார்த்துடலாங்க. 1000 சக்கர ரேகைகள் உண்டு என சாத்தனார் புகழ்கிறார். கலையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவென் கொல். இங்கனம் கூறியவர் யார்? இதில் கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மக்கள்ங்கிறது சரியான விடையாகும். நெடுந்தேர் ஊர்மதி வளவ, இந்த அகநானூற்று அடியில் உள்ள வளவ என்பதன் பொருள் என்ன? வளவன்னா தேர்ப்பாகன்கிறது சரியான விடையாகும். தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவிடு. இக்குறட்பாவின்படி கீழ்கண்டவற்றில் எது சரி? இந்த குறட்பாவின்படி கீழ்கண்டவற்றில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா தீப்புண் ஆறும் நாப்புண் ஆறாதுங்கிறது சரியான விடையாகும். நேயர் விருப்பம் விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான் நேயர் விருப்பம் விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர் ஆவார். பீலிபை சாகாடும் என்பதில் சாகாடு என்பதன் என்ற சொல்லின் பொருள் என்ன? சாகாடுனா இது வண்டியை குறிக்குங்கிறது சரியான விடை. தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெருநாட்சா என பாராட்ட பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டனான கேள்வி. அறிஞர் அண்ணா அவர்கள். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்ற கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் ஆவார். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதால் கண்டே அப்படின்னு கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பாரதிதாசன் ஆவார். பொருந்தாத இணையை குறிப்பிடுக. சிற்றிலக்கியங்கள் 90, திருக்குறள், முப்பால், மலைபடுகடாம் கூத்தாற்றுப்படை, பரிபாடல், பத்துப்பாட்டு. இதில் பொருந்தாத ஒன்று பரிபாடல் பத்துப்பாட்டுங்கிறது சரியான விடையாகும். வல்லை என்பது எந்த வகை பாட்டு? வல்லைங்கிறது பார்த்தீங்கன்னா உலக்கை பாட்டு தான் வல்லை என அழைக்கப்படுகிறது. கடைசி ஒன்று அறுவை வீதினா என்ன? கூல வீதினா என்ன? பொன் வீதி, மல்லர் வீதி. ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அறுவை வீதின்னு பார்த்தீங்கன்னா ஆடைகள் விற்கும் கடைப்பகுதி. கூல வீதி தானிய கடை வீதி. பொன் வீதி பொற்கடை வீதி. மல்லர் வீதிங்கிறது மல்லர் வாழும் வீதிங்கிறது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 2016 எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வியில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.